ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. ஜனவரி 15ஆம் தேதி இந்திய கடற்படையின் சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு. 1 இல்ல 2 இல்ல, முன்கள தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும் போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்காரு. A destroyer INS சூரத், a frigate INS நீலகிரி and a attack submarine INS பக்ஷிர் அப்படின்னு 3 முன்கள தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அந்த செரிமனி விழாவில் பேசிய மோடி அவர்கள், இந்திய வரலாற்றிலேயே 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பது இதுதான் முதல் தடவை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது மட்டும் அல்லாம இந்த INS நீலகிரி, INS சூரத் மற்றும் INS பக்ஷிர் அப்படிங்கிற போர்க்கப்பல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருப்பது இந்திய நாட்டின் கடற்படை கட்டமைப்பு பற்றியும் அதோடைய தொழில்நுட்பம் மற்றும் இந்திய கடற்படையின் சக்தியை பறைசாற்றும் விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பெருமிதம் பட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கான காணொலியில INS சூரத், INS நீலகிரி மற்றும் INS பக்ஷிர் அப்படிங்கிற 3 போர்க்கப்பல்கள் பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சப்மெரின், ஒரு டெஸ்ட்ராயர், ஒரு ஃப்ரிகேட்னு ஒரே நாளில் நேவியில் கமிஷன் பண்ணுவது சாதாரண விஷயமோ இல்லை எதர்ச்சியாக இருக்கும் விஷயமோ இல்லை. இட்ஸ் எ பிளான்டு செரிமனி டு ஷோகேஸ் இந்தியன் ஸ்ட்ரென்த் இன் இந்தியன் ஓஷன். சப்மெரினுங்கிறது ஒரு கடற்படையின் ஈடு செய்ய முடியாத சக்தி. இதை ஆக்டிவ் மோடாகவும் பேசிவ் மோடாகவும் சூழலுக்கு ஏற்ப எதிரியின் எல்லைக்குள்ளே பயன்படுத்த முடியும். ஸோ ஹை வேல்யூ அசட்டாக தான் எப்பயுமே நேவியில் சப்மெரினை பார்ப்பாங்க. அதற்காகவே இதை பாதுகாக்கிறதுக்காகவும் ஆன்டி சர்ஃபேஸ் அட்டாக்ல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணவும் ஒரு டெஸ்ட்ராயர் எப்பயுமே இதற்கு துணையாக இருக்கும். இந்த டெஸ்ட்ராயர் எப்பயும் எதிரியின் டெஸ்ட்ராயர் தாக்குதலில் இருந்து இந்த சப்மெரினை பாதுகாக்கும் வேலையில் ஈடுபடும். இந்த டெஸ்ட்ராயரை சப்போர்ட் பண்ண எப்பயுமே ஃப்ரிகேட்டுங்கிற போர்க்கப்பல் பயன்படுத்தப்படும். ஆக சப்மெரின்ஸ், டெஸ்ட்ராயர் அண்ட் ஃப்ரிகேட்டுங்கிறது ஒரு யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. இப்போ ஜனவரி 15ஆம் தேதி நம்ம கடற்படையில் இதுவரை இல்லாத தொழில்நுட்பம் கொண்ட ஒரு யூனிட்டை நம்ம கமிஷன் பண்ணியிருக்கிறோம். INS சூரத், எ டெஸ்ட்ராயர் வெசல். சுமார் 163 மீட்டர் நீளம் கொண்ட இந்திய கடற்படையின் மிக நீளமான டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிக வேகமாக கட்டப்பட்ட போர்க்கப்பலும் இதுதான். விச் டேக் டு கம்ப்ளீட் 31 months. வெறும் 31 மாதங்களில் INS சூரத் கட்டப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. INS சூரத் ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே கட்டப்பட்ட கடைசி போர்க்கப்பல். ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே INS விசாகப்பட்டினம், INS முர்முகோ மற்றும் INS இம்பால்னு போர்க்கப்பல்கள் கட்டப்பட்ட கடற்படை சேவையில் இருக்கு. INS சூரத் ப்ராஜெக்ட் 15B கீழே கடைசி கப்பலாக இருந்தாலும் த லேட்டஸ்ட் ஒன் இன் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேற்கூறிய 3 போர்க்கப்பல்களில் இல்லாத, இந்திய கடற்படையின் எந்த போர்க்கப்பலையும் இல்லாத AI அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் டெக்னாலஜி இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சிக்கலான போர் சூழலில் முக்கிய முடிவு எடுக்கும் அதிகாரி இல்லாத பட்சத்தில் இந்த AIயின் உதவியால் சூழலுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்பட்டு வெற்றிக்கான வழியில் செலுத்த முடியும். சுமார் 17 மீட்டர் அகலமும் 7400 டன்னுங்கிற மொத்த எடையுடன் 30 knots வேகத்தில் INS சூரத்தை இயக்க முடியும். வான்வெளி தாக்குதலுக்காக சாம்ங்கிற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஆன்டி சர்ஃபேஸ் தாக்குதலுக்காக ஆன்டிஷிப் மிசைல்ஸ் மற்றும் ஆன்டி சப்மெரின் தாக்குதலுக்காக டார்பிடோஸ்னு பல வகையான ஏவுகணைகளை INS சூரத்தில் இருந்து ஏவ முடியும். பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மற்றும் பரக் 8ங்கிற லீத்தல் மிசைலை கொண்ட அட்வான்ஸ்டு டெஸ்ட்ராயர் தான் இந்த INS சூரத். இந்திய கடற்படையால், இந்திய விமானப்படையால் பயன்படுத்தப்படும் சேத்தக், ALH, Sea King, MH-60 போன்ற அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் மெக்கானிசன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் போத் டே அண்ட் நைட் ஆப்ரேஷனுக்காக INS சூரத்தில் டாக் பண்ணி பயன்படுத்த முடியுங்கிறது கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கு. நெக்ஸ்ட் INS நீலகிரி, ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட். இந்தியாவின் ப்ராஜெக்ட் 17ங்கிற சிவாலிக் கிளாஸ் ஃப்ரிகேட்டின் நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் ப்ராஜெக்ட் 17A, ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே கட்டப்பட்ட முதல் உயர் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன ஸ்டெல்த் ஃப்ரிகேட் தான் INS நீலகிரி. INS நீலகிரி ஸ்லோப்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராரெட் சப்ரஷன் டெக்னாலஜி, அடாப்டிவ் டேம்பிங் டெக்னாலஜி அண்ட் ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷன் முழுக்க ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ் செய்யப்பட்ட ஒரு ஹைடெக் ஃப்ரிகேட். இதையும் நம்ம ஆன்டி சப்மரின், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேருக்காக பயன்படுத்த முடியும். டார்பிடோஸ், சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ், SAM 76mm ரேபிட் ஃபயர் கன் அண்ட் 2 30mm க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இன்கார்பரேட் செய்யப்பட்ட ஃப்ரிகேட். ஸோ இதை போத் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிக்கும் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிக்கும் வேணுங்கிற மாதிரி போர் நேரங்களை பயன்படுத்த முடியும்.
அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் 17Bக்கு கீழே வர ஃப்ரிகேட்ஸ் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி விடவும் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் டெக்னாலஜியை பொருத்தப்பட்ட ஃப்ரிகேட்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 149 மீட்டர் நீளமும் 6700 டன் எடையை சுமந்து மணிக்கு 32 knots வேகத்தில் ஐஎன்எஸ் நீலகிரியை இயக்கி நாட்டை பாதுகாக்க முடியும். ஃபைனலாக ஐஎன்எஸ் பக்ஷிர், எ டீசல் எலக்ட்ரிக் கிளாஸ் அட்டாக் சப்மெரின். பிரான்சின் ஸ்கார்பியன் கிளாஸ் அட்டாக் சப்மெரினுக்கு கீழே இந்தியாவால் கட்டப்படும் கல்வேரி கிளாஸின் 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் பக்ஷிர். ஐஎன்எஸ் கல்வாரி, ஐஎன்எஸ் காந்தேரி, ஐஎன்எஸ் கராங், ஐஎன்எஸ் வேலா, ஐஎன்எஸ் வகீர் அப்படிங்கிறது கல்வாரி கிளாஸு கீழே கட்டப்பட்ட 5 நீர்மூழ்கி கப்பல்கள். ஐஎன்எஸ் பக்ஷிர் கம்ப்ளீட்டாக அண்டர்சி வார்ஃபேருக்காக வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி. டார்பிடோஸ் அண்ட் ஆன்டிஷிப் மிசைல் மூலமாக போத் ஆன்டி சப்மெரின் அண்ட் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கு அடாப்ட் ஆகும். இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரெகானிசன்ஸ்னு பேசிவ் மோட்லேயும் நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ப்ராஜெக்டில் உருவாக்கப்பட்ட 5 சப்மெரின்ஸை விடவும் இந்த பக்ஷிர் ரொம்ப கம்மியான ஒலி எழுப்பும் இன்ஜின் டெக்னாலஜியால் கட்டமைக்கப்பட்டிருப்பதனால ரொம்ப ஸ்டெல்த்தாக இந்திய கடற்படையால் இதை எதிரின் எல்லைக்குள்ளே இயக்க முடியும் அப்படின்னு கிளைம் செய்யப்படுது. ப்ராஜெக்ட் 75 கல்வாரி கிளாஸின் கடைசி நீர்மூழ்கியான இது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் 75I அண்ட் ப்ராஜெக்ட் 76 தொடக்கமாகவும் அமைஞ்சிருக்கு. சீனாவின் கடற்படை அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு உலக நாடுகளை அச்சுறுத்தும் நடவடிக்கையை கையாளும் போது நம்ம இந்திய பெருங்கடலை பாதுகாக்க கட்டாயமாக நாமும் அதற்கேற்ற மாதிரி நம்ம உருமாறி ஆகணும். நம்ம கடற்படையை கட்டமைக்கணும். அதற்கு இது மாதிரியான உயர் தொழில்நுட்பம் மற்றும் அதிநவீன போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் நம்ம நாட்டிற்கும் நம்ம கடற்படைக்கும் தேவை. மற்ற நாட்டுக்கிட்ட சீனா அவங்களோட கடற்படையை கொண்டு வாலாட்டுற மாதிரி இந்தியாவிடம் வாலாட்டாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக பல நேவல் ப்ரோக்ராம் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட இருக்கு. எஸ்பெஷலி இந்த சீனாங்கிற ஒரு டிராகனை எதிர்க்கிறதுக்கு. இதற்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரே நாளில் 2 போர்க்கப்பல்கள், ஒரு நீர்மூழ்கி, அதுவும் இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்ட, இந்தியாவிலே கட்டப்பட்ட போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட் மோஸ்ட் வெல்கமிங் ஒன்னா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.